கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மீண்டும் நாம் சுதந்தரிப்போம் என்ற தலைப்பில் நாம் கேட்க போகிற செய்தி வாசிப்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி, நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் இதற்கு முந்தின நாட்களில் சுதந்தரிப்போம் என்ற தலைப்பில் பல சத்தியங்களை உங்களோடு பேச தேவன் கிருபை செய்தார். அதாவது ஒவ்வொரு நாளும் அதாவது தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தைகள் வருகிற வரைக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை அந்த தலைப்பை கேட்டு வாங்கி தேவ சமூகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆத்துமாவுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் திருச்சபையின் எழுப்புதலுக்காகவும் தேசத்தின் மறுரூபத்திற்காகவும் மன்றாடி தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் ஓடி வந்து ஆண்டவராய் இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவன் கேட்கிறான், நல்ல போதகரே, ஆண்டவர், நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள நான் என்ன செய்யணும்? இந்த தேசத்தை சுதந்தரிக்கிற உண்டு, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறது உண்டு, தகப்பன் வீட்டு செல்வங்களை சுதந்தரிக்கிறது உண்டு. ஆனால் இங்கே ஒரு மனிதன் உலகத்துக்கு அடுத்த காரியத்தை பற்றி பேசாமல் அந்த நித்திய ஜீவனை குறித்து அவன் அறிந்திருந்ததுனால, ஆண்டவரே, அந்த நித்திய ஜீவனை நான் சுதந்தரிக்கணும், அந்த நித்தியத்துக்கு நான் போகணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறான். பொதுவாக கூட்டங்களுக்கு மக்கள் வரும்போது, ஊழியர்களாகி எங்களை தேடி வரும்போது, நான் நினைக்கிறேன், அதாவது 180% மேற்பட்ட மக்கள் உலகத்தின் காரியங்களுக்காகவே ஜெபிக்க வருவாங்க. ஒரு 20% மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளரணும், இந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ளணும், இப்போ இருக்கிற ஜெப வாழ்க்கை போதாது, இப்போது இருக்கிற வல்லமை காணாது, நான் பரலோக ராஜ்யத்துக்கு பாக்கியவனா மாறணும், என் பிள்ளைகளெல்லாம் ஆண்டவரை தேடணும், ஆகவே அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிற ஒரு 20% கூட இருக்குமான்னு சந்தேகம். நான் சொல்கிறதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் உலகத்தில் வாழும்போது உலகத்தின் ஆசீர்வாதம் தேவைதான். ஆனால் அந்த உலகத்திலே நம்ம நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை. பரலோக ராஜ்யத்துக்கு நாம் பாக்கியவான்களாய் மாற வேண்டும். ஆகவே இன்றைக்கு என்னுடைய தலைப்பு நித்திய ஜீவனை சுதந்தரித்தல். நித்திய ஜீவனை சுதந்தரித்தல். அப்போ இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால உங்களோடு கூட, கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிற காரியத்தை குறித்து நான் உங்களோடு பேசுவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ இந்த நித்திய ஜீவன் நம்முடைய நம்பிக்கை என்ன? நான் ஆண்டவர் இயேசப்பா நேசிக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், பரலோகத்தில் எனக்கு இடம் உண்டு அப்படின்னு நம்ம எல்லாரும் நேசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆனால் பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நித்திய ஜீவனை யார் சுதந்தரிப்பார்கள்? நான் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் உங்களை ஜெபிக்க வச்சு ஜெபம் நடத்தி உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மாத்திரம் நான் போதித்து பிரசங்கித்து நித்திய ஜீவனை பற்றி நான் பேசலைன்னா நான் உலக பிரசங்கியார், உலகத்துக்கு அடுத்த பிரசங்கியாராக இருந்துருவேன். அதனால் இந்த நாட்களில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் 3:15 வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் சிலுவையிலே உயர்த்தப்பட்டார்.
அதைத்தான் இங்கு சொல்லிவிட்டு தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையபடிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஏன் இயேசு சிலுவை மரத்தில் உயர்த்தப்பட்டார்? தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அதாவது இயேசுவை விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அவன் உலக வாழ்க்கையிலேயே விசுவாசமாக இருந்து அவன் கெட்டு போயிடக்கூடாது. கடைசியில் அவன் நித்திய ஜீவனை போய் அடையணும். அதற்காக இயேசு சிலுவையில் மரித்தார். அதை சொல்லிவிட்டு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலகத்திலும் ஆசீர்வாதமாக இருப்பது தேவ சித்தம். இந்த உலக ஓட்டம் ஒரு நாள் முடிஞ்ச பிறகு பரலோகத்துக்கு நம்ம போகணும். அந்த நித்திய ஜீவனை அடையணும். நித்திய ஜீவனை அடைவதற்கு ஆண்டவர் சொல்ற அருமையான ஒரு வழி என்ன? அவரை விசுவாசித்தால் போதும். ஆமென். இயேசுவை விசுவாசித்தால் போதும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்காக மரித்தார், என் பாவங்களை எல்லாம் அவர் தம்முடைய இரத்தத்தால் கழுவினார், அவர் ஜீவனுள்ள ஆண்டவர், நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவருடைய இரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் பழைய மனுஷன் அல்ல, நான் ஒரு புதிய மனுஷனாக இருக்கிறேன் என்று ஒரு மனிதன் சொல்வானானால் அவன் நித்திய ஜீவனுக்கு பாத்திரவானாய் மாறுகிறான். ஆனால் அதோடு நான் விட்டுற மாட்டேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்கு வாருங்கள். யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு வேகமா வாசிங்க. என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நல்லா கவனிக்கணும். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கணைக்கு தீர்க்கப்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிகளே, நம்ம சொல்கிறோம் நான் விசுவாசினோம். உடனே இன்னொருத்தர் கேட்பாரு, நீ எந்த சர்ச்சு விசுவாசினோம்? நான் சொல்லுவேன் சிஎஸ்ஐ விசுவாசினோம். இன்னொருத்தர் சொல்வார் அசம்பிளிஸ் ஆஃப் காட் விசுவாசின்வார். இன்னொருத்தர் சொல்வார் நான் வந்து பேப்டிஸ்ட், நான் பெண்டிகாஸ்டல், நான் கத்தோலிக்கு அப்படின்வார். நான் என்ன சொல்கிறேன், இதையெல்லாம் தாண்டி இயேசுவை விசுவாசிக்கிறவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆண்டவரை விசுவாசித்தால் பரலோகம் போயிடலான்றது மட்டும் இல்லை. இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? என் வசனத்தை கேட்டு, ஒன்று வசனத்தை காதுகளினாலே கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இப்போ நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசு விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்டால் நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன். ஆனால் அதோடு பைபிள் விடலை. என் வசனத்தை கேட்டு அவரை அனுப்பினவரை விசுவாசிக்கிறோம். ஆமென். அப்போ இந்த இடத்துல நான் எதை அழுத்தமாய் பேச விரும்புகிறேன்? கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தை கேட்கிற ஒரு வாழ்வு இருக்கா? வசனத்தை கேட்கிற வாழ்க்கை, வேத வசனத்தை கேட்கிற வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைகளை அடிக்கடி நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் அழகாக பதிலும் சொல்வீங்க. இந்த லைவ் சேட்டில் சில ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப பிரிஸ்காக இருக்கிற ஒரு குரூப் இருக்குது. நான் அடிக்கடி கேட்பேன், வசனத்தை ரொம்ப கேட்பீங்களா, பாட்டு ரொம்ப கேட்பீங்களான்னு கேட்பேன். அப்புறம் கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சொல்லுவேன், பாட்டு கேட்குற கூட்டம் தான் அதிகமாக இருக்கும், வசனத்தை கேட்குற கூட்டம் இருக்கும், ஆனால் இருக்குமா இருக்காது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் பாட்டையும் கேட்பேன், வசனத்தையும் கேட்பேன், இரண்டும் பேலன்ஸ்டாக இருக்கணும் என்பது நான் போதிக்கிற சத்தியத்தில் ஒன்று. அப்போ இங்கே வசனத்தை கேட்கிற கூட்டம். சரி, இது எப்படி நான் சொல்கிறேன்னா, பைபிள் ஸ்டடிக்கு வரியாப்பான பைபிள் ஸ்டடியா, எனக்கு டைம் கிடையாது, நான் பிஸியாக இருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸ்க்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்றைக்கு நீ நல்லா கவனிக்கணும். வசன வெளிப்பாடு ஒவ்வொரு விசுவாசிகளும் இருக்கணும். வசனத்தின் மேலே நம்பிக்கை இருக்கணும். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை பாருங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. ஆமென். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன வசனம், தேவனுடைய பிள்ளைகளை, யோவான் 5:24 என் வசனத்தை கேட்கிற வாழ்வு.
என் வசனத்தை கேட்கிற வாழ்வு. நல்ல கவனிங்க, வசனத்தை கேட்கிற வாழ்க்கை. ஆனால் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன். அப்ப வேதத்தை அதாவது சர்ச் பண்ணணும். நீ பாருங்க, ஒரு ஊருக்கு போறீங்க, இப்பெல்லாம் வந்து யாரும் யாருக்கிட்டே வாய் திறந்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. கேட்டால் அது ஒரு பெரிய அது ஒரு என்னமோ மாதிரி நினைக்கிறான். இந்த காலத்தில் நம்மளை ரொம்ப தப்பாக நினச்சிப்பாங்களான்ட்டு உடனே ஃபோன் எடுப்போம், கூகுளில் போவோம், சர்ச் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. இப்படியே பழகிட்டான். அதனால் வாயை திறந்து கேட்கறது நிறைய பேருக்கு வெக்கம். அது வேற குரூப், அதை விட்டுருவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆராய்ந்து பாருங்க. அதாவது வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், நான் அடித்து சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். இக்கடைசி காலத்தில் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற சபையின் விசுவாசிகள் குறைவு. வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறவன் குறைவு இன்னைக்கு. அப்படி வேத வசனத்தை தேவ பிள்ளை ஆராய்ந்து பார்த்தால் எங்க சரியான உபதேசம் இருக்கு, எங்க ராங் டாக்டரின் போயிட்டு இருக்கு, எங்க துர் உபதேசம் இருக்கு, இந்த உபதேசம் இந்த ஊழியக்காரனுக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுதா அல்லது அமெரிக்காவிலிருந்து இவன் டவுன்லோட் பண்ணி அதை அப்லோட் பண்றானா என்பதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நல்லா கவனிக்க வேண்டிய சத்தியம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வசனத்தை ஆராய்ந்து பார்க்க உனக்கு டைம் இருக்கா? டைமே கிடையாது. பைபிள் வாசிக்கிறது எனக்கு நேரம் கிடையாது. யாராவது சாப்பிட்றதுக்கே நேரம் கிடையாதுன்னு சொல்கிறத கேட்குறோம். ஆனால் நான் 3 நாளாச்சு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, அதனால சாப்பிடல அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? லேட் நைட் ஆனாலும் சாப்பிட்டு தானே படுக்கிறோம், அது நல்லது தான். ஆனால் இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், நித்திய ஜீவனை குறித்த ஒரு நம்பிக்கை இருக்கணும் உங்களுக்கு. நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை இருக்கணும். அதுக்கு காரணம் என்ன மாதிரி பிரசங்கியார்கள் நித்திய ஜீவனை குறித்து அடிக்கடி பிரசங்கம் பண்ணணும். அப்போ தான் கேட்குற விசுவாசிகள் அவங்க வந்து நல்ல அந்த நித்திய ஜீவனை குறித்த வெளிப்பாடுகளோடு கூட இருப்பார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசியுங்கள். எபிரேயர் 11:6. டக்குன்னு வாசிங்க. Praise God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். நல்ல கவனிங்க, நாம் என்னதான் வந்து ஒரு 35 வருஷம் ஒரு சர்ச் மெம்பரா இருக்கிறவங்க, ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்கு. எதில் விசுவாசம் இருக்கு? அந்த ஊழியக்காரன் மேல விசுவாசம் இருக்கா? அந்த ஊழியக்காரனுடைய பாட்டு மேல உனக்கு விசுவாசம் இருக்கா? அல்லது அவங்களுடைய பிஹேவியர் மேல உனக்கு விசுவாசம் இருக்கா? அல்லது என் வார்த்தையின் மேல உனக்கு விசுவாசம் இருக்கா என்று ஆண்டவர் கேட்கும்போது தான் அங்க நம்ம ஒரு குழப்பம் வந்துடும் பாருங்க. அதனால இந்த கடைசி காலத்துல நான் பாரத்தோடு சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, வேத வசனத்தை கேளுங்க. வசனத்தை இன்னும் கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு வாரத்துக்கு 2-3 பிரசங்கமாவது கேளுங்க. ஒரு பிரசங்கத்தை கேட்டால் உருப்படியாக கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தையை கேட்கும்போது அந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும், வசனத்தை தியானிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். அதாவது சில இடங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், இந்த சில தேசங்களுக்கு போகும்போது அங்கே இருக்கிற விசுவாசிகள் அங்கேருந்து ஃபேமிலியாக பைபிள் ஸ்டடி நடத்துகிறாங்க. ஃபேமிலியாக பைபிள் ஸ்டடி, பைபிள் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அதான் அப்படி நம்ம ஊரில் நடத்துகிறேன்னு சொன்னால் கடைசியில் அவன் சர்ச்சை ஆரம்பிச்சிடறான். அதனால தான் பாஸ்டர் சொல்கிறாங்க, எங்களை தெரியாமல் இப்படிலாம் பண்ணாதீங்கடான்னு. ஆனால் அது வேறு விஷயம் இருக்குது. நான் வேற, நீ வீடு வீடாக கூடி ஜெபம் பண்ணுன்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு ஒருத்தனுக்கு பாஸ்டர் அனாயிண்டிங் வந்துருச்சுன்னு வைங்களேன், அப்புறம் வந்து நீங்கள் என்ன போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதனால் வெளிநாட்டிலலாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கு இதை எல்லாவற்றையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. அதனால ஆக மொத்தம் ஆண்டவராகி இயேசு இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் இருக்குன்னு விசுவாசிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். 1. நம்பர் 2, ரொம்ப முக்கியமான வார்த்தைக்குள்ள போகிறேன். திரும்ப மார்க் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை, அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து
அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். உடனே ஆண்டவர் அவனோடு கூட அந்த சமம் அநேகமா எல்லா கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு தெரியும். நம்புறேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னையாப்பா நல்ல போதும் சொல்றேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவன் இல்லையன்னு சொல்லி ஆண்டவர் அந்த கற்பனையெல்லாம் படி நடக்கிறாயா என்று கேட்கிறார். 20ஆம் வசனத்தில் அவன் சொல்லுவான், போதகரே இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதலே நான் கை கொண்டு வருகிறேன். அவன் சின்ன வயசுல இருந்தே அவன் விசுவாசியா இருக்கிறான் என்று அவன் சொல்லுகிறான். 21ஆம் வசனம் வாசியுங்கள். 21. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. ஆண்டவர் அவனை பார்க்கிறாரு. சின்ன வயசுல இருந்து நீ பைபிள் வாசிக்கிற, இந்த கற்பனைகள் எல்லாம் கை கொள்றன்னு சொல்ற, ஆனாலும் உன்னிடத்துல ஒரு குறைவு இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆனாலும் உன்னிடத்துல குறை உண்டு. என்ன சொல்லுகிறார்? நீ போய் உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரத்திற்கு கொடுத்துரு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு வா என்று இயேசு சொன்னார். உடனே 22ஆம் வசனத்தில் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எத்தனை அரிதான ஒரு காரியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். நான் முக்கியமான சத்தியத்தை நான் உங்களோடு பேசுகிறேன். இவன் நல்ல வேத வசனங்களெல்லாம் ஆராய்ந்த மனுஷன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நித்திய ஜீவனை பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னா உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு குறைவு தான் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரே ஒரு குறை உன்கிட்ட இருக்குப்பா. அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஒரு குறை இருந்தால் கூட அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அது என்ன குறைன்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. ஐயா, நீ ஒரு பெரிய ஐஸ்வர்யவனாக இருக்கப்பா, உனக்கு அதனால் இருக்கிற ஐஸ்வர்யத்தெல்லாம் விற்று அதை தரித்திரருக்கும் ஏழைகளுக்கும் நீ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வாப்பான்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோட திரும்பி போயிட்டான். ஒன்று தெரியும் நம்புகிறேன் உங்களுக்கு, முழு வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசுவின் இடத்தில் வந்து இவ்வளோ கான்வர்சேஷன்லாம் பண்ணி, அதாவது வெறுமையாக ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்காம திரும்பி போன ஒரே ஒரு நபர் இவர் ஒருத்தர் தான். பைபிளில் இயேசுவை தேடி வந்து அவர்கிட்ட வந்துட்டு அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் திரும்பி போன ஒரே ஒரு நபர் இவர் தான். அவன் திரும்பி போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவன் ஐஸ்வர்யம் உள்ளவன். இயேசு சொல்றாரு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய காரியம், அப்போ இந்த வசனத்தின்படி ஐஸ்வர்யவான்கள் கோடீஸ்வரர்கள்லாம் பரலோகத்துக்கு வரமாட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிராதீங்க. அடுத்த வசனம் வாசிங்க. இயேசு சுற்றி பார்த்து, கர்த்தருடைய பிள்ளைகளே, 24ஆம் வசனத்துக்கு சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. இயேசு பின்னும் அவர்களை நோக்கி பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இப்போ முதல் ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரமாட்டாங்கன்னு அப்படின்னு ஆண்டவர், அதாவது கூட இருக்கிற சீஷர்லாம் மெச்சூரிட்டியாக இருப்பாங்கன்னு நினச்சி சொன்னாரன்னு தெரியல. அவங்க ஆச்சரியப்பட்டார்கள்னு சொல்லியிருக்குல்ல. ஏன்னா பணக்காரெலாம் வரமாட்டானாப்போ அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் நினைச்சானுங்களா என்னன்னு தெரியல. ஆண்டவர் டீட்டெயிலாக சொல்கிறாரு, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள். ஐஸ்வர்யத்தின் மேல் இன்னைக்கு குடும்பத்தில் ஏன் சண்டை வருது? ரொம்ப ஆராய்ச்சி பாருங்க. 1 சென்ட் லேண்டுக்கு 1 அடி நிலத்துக்கு இல்லை 1 பவுன் நகைக்கு, 1 பவுன்லாம் போகிறீங்க, 1/4 பவுன் நகைக்கு சண்டை போடுறத பாருங்க. என்ன சண்டை! கல்யாணம் கட்டி 20 வருஷத்துக்கு பிறகும் உங்கள் அப்பா வந்து இன்னும் 10 பவுன் நகை கொடுக்கணும், இன்னும் கொடுக்கல, அவர் எப்போ கொடுக்க போகிறாரு கேட்டு சொல்லு அப்படின்வான். கர்த்தருடைய பிள்ளைகளை, திடீரென்று விபத்து வருகிறது, மாண்டு போகிறார்கள். யோசித்து பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இந்த கடைசி நாட்களில் இன்றைக்கு பணத்தினால தான் நிறைய சண்டையே வருது. பணம், ஐஸ்வர்யம், நிலம், சொத்து தகராறு. கோர்ட்டில் போய் பாருங்க எத்தனை கேஸ் நிலுவையில் இருக்குன்னு. சொத்து தகராறு, நிலம் தகராறு, விவாகரத்து,
டக்குன்னு அங்கே வரதட்சணை கொடுமை, சில நேரத்தில் கொடுமை இல்லைனாலும் இவனே ஒரு கேஸை போட்டு டார்ச்சர் பண்ணுற ஆட்கள் எவ்வளோ பேர் இன்னைக்கு எழும்பிட்டாங்க இல்லையா? அப்போ இந்த ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள், ஐஸ்வர்யம் உனக்கு தேவையா இல்லையா அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேன் எனக்கு தேவை. நான் உங்களுக்கு சொல்ல உங்களுக்கு தேவை. நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்தால் தான் தரித்திரர்களை, ஏழைகளை, விதவைகளை நீங்கள் போஷிக்க முடியும். நீயே பஞ்சத்தில் கடந்தா, நானே பஞ்ச பரதேசியாக இருந்தேன்னா என்கிட்ட வந்தவனுக்கு நானே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம்ப்பா அப்படின்னா அவன் என்ன, அப்படிப்பட்ட தெய்வம் உனக்கு எதுக்குடான்னு என்னைய பார்த்து கேட்பானே. என்ன சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இயேசு சொல்லுகிறாரு, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகவே மாட்டாங்க. அவன் சொல்றாரு அடுத்த வசனத்தில், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதா இருக்குமே. ஊசிக்கு சின்ன ஹோல் இருக்குல்ல, ஒட்டகம் எவ்வளோ பெருசு. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் எவ்வளோ அழகாக எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. இதெல்லாம் யூத கலாச்சாரத்தில் அவங்க பேசுகிற, அவங்க அடிக்கடி நம்ம அந்த பழமொழி சொல்கிறோம்ல, அது மாதிரி அவங்க பேசுகிற காரியம் அது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யவான்கள், அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் என்ன செய்ய மாட்டாரு, வேதனையை கூட்டாரு. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று தீவிரிக்கிறவர்கள் ஆக்கணைக்கு தப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அந்த 10 ரூபா பொருளை வாங்கி வச்சுட்டு 100 ரூபா விற்கிறது, அநியாயமா பதுக்கி வைக்கிறது. தொழிலாளிகள், தொழில் செய்கிறவங்க கவனிங்க, பொருட்களை பதுக்கி வச்சுக்கிறது. திடீர்னு ஷார்ட்டேஜ் வந்த உடனே அதை 4 மடங்கு விலைக்கு விற்கிறது. இதுதான் சம்பாதிக்கிறதுக்கு நேரம்ன்றது. இதனால் எப்படியா பணம் கிடைச்சா ஒரு லேண்டை வாங்கி போடலாம், அதை வாங்கி போடலாம். ஒரு லேண்டினுடைய 10 லட்சமாக இருந்தால் 30 லட்சம் ரூபாய்க்கு வித்துறது. இப்படி பணத்தின் மேலே பணத்தை, வீட்டின் மேலே வீட்டை, அதை இதை சொல்லி கெட்டி கொண்டு கடைசியில் பார்த்தா கர்த்தருடைய பிள்ளைகளை பல பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். இந்த ஐஸ்வர்யத்தை குறித்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதே நேரத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? அதாவது ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள். அப்போ ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்னு மொட்டை நீங்கள் நினச்சிக்காதீங்க, சரியா? முதல்ல ஆண்டவர் பேசுகிறாரு. ஏன் பேசுகிறாருன்னா, சிஷியர்கள் ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இப்படி சொல்லிட்டாருன்னு. அதை டீட்டெயிலாக ஏசப்பா சொல்லி கொடுக்குறாரு. ஐயா, ஐஸ்வர்யம் கனமும் அங்கிருந்து தான் வருது. அவர் தான் அவர் ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னர். ஏசப்பா ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர். ஆமென். யாராவது ஒருத்தன் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரம ஏழையிலும் ஏழை, வறுமையிலும் வறுமை, தரித்திரத்திலும் தரித்திரம், ஒண்ணுமில்லாம நான் போனேன்னு ஒருத்தன் சொல்ல ஆரம்ப காலத்தில் கர்த்தர் அனுமதிப்பார். விசுவாசத்தை விருத்தி அடை செய்வதற்காக, விசுவாச வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதற்காக. ஒருத்தன் நாளெல்லாம் தரித்திரத்துக்குள்ளே கடந்தானாம், சம்திங் ராங். நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்கு தோத்திரம். அப்போல்லாம் என்கிட்ட ஐஸ்வர்யம் இல்லைன்னா, அதே நேரத்தில் யார் யாருக்கு என்ன ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது சொல்லி கொடுத்தார்ல, அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரோம். யார் யார் இப்போ எனக்கு எவ்வளோ பணம் கொடுத்தா நான் செய்ய முடியும்னு என் கெப்பாசிட்டி அவருக்கு தெரியும், கொடுப்பாரு. அதை மிஞ்சி கொடுத்தா இவன் கிறுக்குத்தனம் பிடிச்சிடணும் அவருக்கு தெரியும். புரியுதா? சிலர் அப்படி கிறுக்குத்தனம் பிடிச்சே சிலர் பணத்தை பற்றியே பேசிகிட்டு இருப்பானே தவிர பணத்தை கொடுத்த தெய்வத்தை பற்றி பேசுறது கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் இயேசுவின் நாமத்தினால உங்களோடு கூட பேசுகிற ஒரு அருமையான சத்தியம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த பணத்தை பற்றி பேசுவோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், நல்லா கவனிக்கணும் அந்த வார்த்தையை, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும். ஒன்று, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்காமலும், நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஜீவனுள்ள தேவன் மேலதான் நம்பிக்கை இருக்கணும். நல்ல கவனிங்க. கொஞ்சம் வசதியான தேவ பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும், காது கொடுத்து கவனிக்கணும். வசதி இல்லாத காலத்தில் நல்ல கவனிங்க. கடை வியாபாரம் பண்ணுறவங்களாம் கவனிங்க. கொஞ்சம் வருமானம் இருக்கும்போது தோத்துறோன்றது.
கடைசியில் வருமானம் பெருகி டெவலப் ஆகி 2-3 கடையெல்லாம் வச்ச பிறகு அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் மட்டும் தான் வருவேன், சாயந்தரம் கூட்டத்துக்கு கூட வரமாட்டேன். கடை வியாபாரம் பார்த்தீங்களா, மக்கள் பயிர்வாங்க பார்த்தீங்களா. ஐயா, நான் இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த வசனத்தை பாருங்கள். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை. இந்த பணம் வரும்போது தான் ஒரு மனுஷனுடைய சிந்தை மாறுகிறது. பணத்தை வச்ச பணத்தை கொடுத்தா, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், பிணமும் வாயை திறக்கும்னு தமிழ்நாட்டில் சொல்லுவாங்கன்னு. பணத்தை வச்சு என்னென்னலாம் பண்ணிடலாம். இன்னைக்கு நிரவ் மோடி அவன் லண்டனில் மாட்டிட்டு அங்கே கிடக்கிறான். இன்னொருத்தன் மல்லையா ஒருத்தன் கிடக்கிறான் அங்கே லண்டன்ல இருந்து. பல சட்ட சிக்கல்கள் இருக்கிறதுனால கொண்டு வர முடியல. எப்படியும் கொண்டு வந்துடுவாங்க, ஊருக்கு கொண்டு வந்துடுவாங்க. கோடி எத்தனை கோடி அடிச்சுட்டு போய் உட்கார்ந்துருக்கானுங்க பாருங்க. அந்த பணம் அவனை இருமாப்பு உள்ளவனாய் மாற்றி இருக்கிறது. இன்றைக்கு பாருங்க, தேர்தல் கமிஷன் வழி நடுக எத்தனை கோடி ரூபாய் பிடிப்பட்டதுன்னு சொல்றாங்களே, அது வேதனையா இருக்கு கேட்கறதுக்குல. தெருவில் மடக்கி பிடிக்கிறான், 3 சாதாரணமாக சொல்கிறான், 30,000 40,000 மாதிரி. எத்தனையோ ஒரு வாரத்துக்கு முன்னால் கேட்ட தகவலும் பண்ணி 313 கோடினாங்க. இப்போ எத்தனை கோடி பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது. இந்த பணம் யார் பணம், எங்கே இருந்த பணம்? இந்த பணக்கு கணக்கு கிடையாது, வழக்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த பணத்தை கொடுத்தா ஓட்டை வாங்கிடலாம் தான் நினைக்கிறாங்க. அப்போ நல்லா கவனிக்கணும், பாரத்தோடு நான் பேசுகிறேன். அப்போ உலக ஐஸ்வர்யவான்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்கள். 2வது, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை. நிலையற்ற ஐஸ்வர்யம், இன்னைக்கு பணம் இருக்கியா, நாளைக்கு இருக்காதியா. இன்னைக்கு என் கையில் இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தர் கையில் இருக்கும். சொல்லவே முடியாது. ஐஸ்வர்யம் நிலையற்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால கொஞ்சம் வேலை கிடைச்சோன்னே, கொஞ்சம் அப்படி வேலை கிடைச்சி வந்தோடனே ஒரு மாதிரி மற்றவங்களை முழிக்கிறது, அப்படி இப்படி பார்க்கறது. ஏன்னா புருஷனுக்கு வருமானம் குறைவாக இருக்கும், மனைவி கொஞ்சம் அவங்க ப்ரொமோஷன் கொடுத்தோடனே அப்படி நிமிர்ந்து அப்படி நின்று புருஷனை அப்படி கேவலமாக பேசுறதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எவ்வளவு நீங்கள் புருஷனுக்கு முன்பாக எவ்வளோ பெரிய பணக்காரியாக இருந்தாலும் உன் புருஷனுக்கு முன்பாக தாழ்மை உள்ளவனாக நடக்கணும். அதே போல் சகோதரர்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்தோன்னே மற்றவங்களை அற்பமாக நினைக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளை இது மட்டுமல்ல, அந்த வசனத்தில் பாருங்க, நாம் அனுபவிக்கிறதற்கு சகல விதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியில் நான் என்னென்ன அனுபவிக்கணுமோ ஆண்டவர் அதை அறகுறையாக கொடுக்கிறவர் அல்ல, சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு எலாபரேட்டட் மைண்ட் இருக்கணும். இந்த மைண்ட் கொஞ்சம் அதாவது ப்ராடாக திங்க் பண்ணணும். இந்த குறுகின மனப்பான்மையோட இருந்துக்கிட்டு சில பேர் தானும் அப்படியே கிடப்பான், மற்றவனையும் அவன் விரிவடைய விட மாட்டான். கர்த்தருடைய பிள்ளை, இந்த வசனத்தை பாருங்க, நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளை சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தர். ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா தமிழில் சொல்லுவாங்கல்ல, கூரை பிச்சுட்டு கொடுப்பாரா கர்த்தர் கூரையை பிச்சுட்டு கொடுப்பாரு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை அனுபவிக்கிறதுக்கு சம்பூர்ணமாய் சகலவித நன்மைகளை கொடுக்கும்போது கீழே என்ன சொல்லியிருக்கு? ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். சிலர் கடன் பிரச்சனையோடு வருவாங்க. எப்படிப்பா இந்த கடன் வாங்கினீங்க? அந்த லேண்டை விற்றா இதை முடிச்சிடலாம், இதை முடிச்சா அதை வந்துடும், அங்கே வரும், இங்கே வந்துடும். நான் விசுவாசிக்கிறேன், அதில் வேற விசுவாசிக்கிறேன். எதுக்கு விசுவாசிக்கிறேன்? ஜீவனுள்ள தேவன் மேலதான் விசுவாசிக்கணும், பணத்தின் மேலெல்லாம் விசுவாசம் வைக்க கூடாது. கர்த்தருடைய நாமத்தினால பாரத்தோடு சொல்றேன், ஏன் இந்த சத்தியத்தை உங்க காதுல கர்த்தர் போடுறாருன்னா, இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இனிமே நம்முடைய எண்ணங்கள் பணத்தை கொடுக்கிற தேவன் பேர்ல இருக்கணும், பணம் கொடுக்கிற தேவன் பேர்ல இருக்கணும். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் ஊழியத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஏரியா இந்த ஃபினான்ஸ் ஏரியா தான். பண விஷயத்துல பிசாசு நிறைய பேரை ஒரு மாதிரி ஆக்கி வச்சிருக்கான் பாருங்க. கொஞ்சம் பண வசதி வந்தோடனே அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, அங்க போலாமா, ஊரை மாத்துவான், வீட்டை மாத்துவான், ஏரியாவை மாத்துவான், போனை மாத்துவான் பாருங்க, செல்போனை. ஏற்கனவே இருந்த போன்ல உனக்கு காது கேட்கலையா? உனக்கு பேசுறது கேட்கலையா? ஏன் பணம் இருக்குல்ல, இருக்கு, வாங்க பண்ணு. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்தியாவில் 80 கோடி மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க. விசுவாசிகளுக்கு சொல்றேன், ஊழியக்காரர்களுக்கு ஸ்பெசிபிக்கா சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், ஐஸ்வர்யம், அதாவது ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று தீவிரிக்கிற ஒரு குரூப்புக்குள்ள போயிடக்கூடாது. ஐஸ்வர்யமும் கனமும் என்னை தேடி வரும். என் தேவனை நான் நம்பி வாழும் போது ஐஸ்வர்யத்தின் கனத்தையும் அவர் தருவாரு. அதுக்கு எப்ப பார்த்தாலும் ஐஸ்வர்யம்னா வேற ஏதாவது உள்ள வந்துரும்யா.
அதனால எப்போதும் வேத வசனத்தை சார்ந்து வாழும்போது எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இங்க பாருங்க, அந்த ஐஸ்வர்யவான் அவ்வளோ அவன் சின்ன வயசுலேருந்து அவன் எல்லா கற்பனை கை கொண்டாலும் அவனுக்கு அந்த பணத்தை விட முடியலை. அதனால துக்கத்தோடு திரும்பி போனான். ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பது எவ்வளோ அரிதா இருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ கஷ்டமா இருக்கு பார்த்தீங்களா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களுக்கு 1 லட்ச ரூபா தேவையா? கர்த்தாவே எனக்கு 1 லட்ச ரூபா தாங்க. நாங்கள் அப்படித்தான்யா கர்த்தர் தோத்துறோம். உண்மையாக சொல்ல போனால் 1,01 ரூபா கூட தரமாட்டார் அவர். அந்த மாதிரி அவர் கரெக்டாக இருப்பார். அப்போ அதில் ஆண்டவர் உண்மையாக இருக்கானா பார்ப்பார், உண்மையாக இருக்கானா பார்ப்பார், உண்மையாக இருக்கானா பார்ப்பார். அப்புறம் பார்த்தா ஒரு நேரம் வரும்போது பாருங்க, ஆண்டவர் கொடுப்பாரு. நம்ம எல்லாரையும் நம்ம தாங்கக்கூடிய அளவுக்கு உங்களை கர்த்தர் வைப்பாரு. அதனால கர்த்தரை மகிமைப்படுத்தி உங்க சிந்தை எப்போதும் தேவனையே சார்ந்து வாழணும் என்று இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சரி, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம். வேதத்தை திருப்புங்க, டைம் போயிட்டு இருக்குது. நான் சீக்கிரத்தில் உங்களுக்கு முடிக்கிறேன். இன்றைக்கு நான் என்னுடைய செய்தி நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். 25:31 வாசியுங்கள். 25:31. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அடுத்த வசனத்துல வாசிங்க வேகமா. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். 34 வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வலது பக்கத்தை நிற்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் குறிப்பா ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை இந்த வலது பக்கத்தில் இருக்கிறவங்க தான் சுதந்தரிப்பாங்களாம். அது என்ன வலது பக்கம்? அந்த வலது பக்கத்தில் இருக்கிற ஆட்களை பற்றி கீழே வேகமாக நான் வாசிக்கிறேன். பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க. அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீங்க. வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க. காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. அப்போ நீதிமான்கள் கேட்பாங்களாம், ஆண்டவரே, நாங்கள் எப்போது உம்மை பசி உள்ளவராக கண்டோம், போஜனம் கொடுக்காம இருந்தோம், எப்போது உம்மை தாகம் உள்ளவனாக கண்டோம், உம்முடைய தாகத்தை ஆண்டவரே, உம்முடைய தாகத்தை தீர்த்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் பேசுறார். இப்போது நான் பேச போகிறது சமுதாய பணியை பற்றி பேசுறேன். நல்ல கவனிங்க, ஆவிக்குரியவர்கள் தான் ரொம்ப கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சத்தியத்தை ஆண்டவர் தெளிவாக பேசுறாரு. இந்த வலது பக்கத்தில் இருக்கிற குரூப் 2 குரூப்பா பேசுறார். வலது பக்கம் இடது பக்கம் ஆட்களை வேதத்தில் வாசிக்கிறோம். செம்மறியாடு, அந்த செம்மறியாடுலாம் வலது பக்கம், வெள்ளாடுலாம் இடது பக்கம். வெள்ளாடு இடது பக்கம் இருக்கிற பற்றி நான் பேச பிரியப்படல, அது வேண்டாம். ஆனால் வலது பக்கத்தில் இருக்கிற குரூப் யாருன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் எப்படி இருந்தேன்னா, நான் பசியாக இருந்தபோது எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, நான் தாகமாக இருந்தபோது என் தாகத்தை தீர்த்தீங்க, அந்நியனாக இருந்தபோது என்னை சேர்த்துக்கிட்டீங்க, வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீங்க, வியாதி இல்லாமல் வியாதியோடு இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க, காவலில் இருந்தேன், என்னை வந்து பார்க்க வந்தீங்க. இது எதை குறிக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உலகத்தில் நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய விசுவாசிகள் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டவுடனே, கொஞ்சம் வசதி வந்தவுடனே உடனே அவங்க ஸ்டேட்டஸ்லாம் மாறி சாதாரண ஹோட்டல்லாம் போக மாட்டான். சிலர் பார்த்தீங்கன்னா அவன் போகும்போது கேட்டால் ஹை ஃபைனுவான். ஒரு காலத்தில் உன் பிராட்டப் என்ன, உன் பேக்ரவுண்ட் என்ன, நீ எங்கேருந்து வந்த. அப்போ அதே போல் நீ வந்து தெருவில் போய் உட்காந்து தரையில் உட்காந்து சாப்பிட சொல்லலை. நான் பேசுகிற காரியம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அனாவசியம் சிலர் பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே 5 ஸ்டாரில் தான் போவேன், 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல் தான் சாப்பிடுவேன். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், பெரிய பெரிய டாட்டா, பிர்லா, அம்பானி, அதானி அவங்களாம் போய் உட்காந்து சாப்பிட்டா பரவாயில்ல, அவன் என்னென்னமோ சம்பாதிக்கிறான். நீயே கஷ்டத்துலையும் கண்ணீர்லையும் உபத்திரத்துலையும் ஜெபம் பண்ணி தேவ கிருபையினால் கர்த்தர் உன்னை ரட்சித்தார். அப்படி தானே? பாவத்தில் சாபத்தில் கடந்தோம்,
ஆண்டவர் தேடி வந்து கிருபையா உனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காரு. வேலையை கொடுத்த உடனே அந்த பேச்செல்லாம் எப்படி வித்தியாசமாகுது இல்லையா? பேச்செல்லாம் வித்தியாசமாக. நேற்று முந்தா நாள் ஒரு அண்ணன் என்கிட்ட சொன்னாங்க, ஐயா வேலை கிடைக்காம இருந்துச்சியா, வேலை கிடைச்சானா அவ கலரே மாறிட்டியா. கலர்லாம் மாறல, அது கருப்பு தான். அவ அந்த அதாவது அந்த வேர்டு என்னன்னா, அந்த அவங்களுடைய வார்த்தையெல்லாம் மாறிடுச்சு. இங்கெல்லாம் வந்து இருக்க மாட்டேன், அங்கே இருக்க மாட்டேன், சிச்சே இங்கெல்லாம் இருப்பானா அங்கே இருப்பானா அப்படின்னு. கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். கடைசி காலத்தில் நான் வெறும் அந்த வசனத்தை மட்டும் பேசிட்டு போகிறது என்னுடைய கேரக்டர் கிடையாது. வாழ்க்கை தான், நம்மளோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். அப்போ இங்கே என்ன வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்றார், பசியா இருந்தேன், நீ எனக்கு வந்து என்ன கொடுத்தீங்க, போஜனம் கொடுத்தீங்க. உங்க தெருவில் எத்தனை பேர் சாப்பிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா சாப்பிட்டாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்க சபையில் இருக்கிற எத்தனை விசுவாசிகள் 3 வேளை சாப்பிட்றாங்க? எத்தனை பேர் 2 வேளை சாப்பிட்றாங்க? ஒரு நல்ல ஒரு நான்வெஜ் சாப்பிடாம முடியாம அதை போய் விலை கொடுத்து வாங்க முடியாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. வீட்டில் சாப்பிட்டுட்டு பாதி சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டு போறியா? சாப்பாடு போடும்போது பிளேட்டில் வாங்கும்போது உனக்கு எவ்வளோ சாப்பிட முடியும்னு வாங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்து சரி நல்லா இல்லை அப்படின்னு போயிடக்கூடாது. அதெல்லாம் ஆரம்ப காலத்தை யோசிக்கணும், ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறேன், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எவ்வளோ பேர் பசியாக இருக்கு. ஆண்டவர் பேசுகிறாரு, தாகமாக இருந்தேன், எனக்கு வந்து என் தாகத்தை தீர்த்த. ஆண்டவர் சொல்கிற, அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்துக்கிட்டீங்க. இன்றைக்கி நம்ம வந்து வெறும் ஹல்லேலூயா ஆமென் தோத்திரம் அது இதுன்னு மட்டும் பேசக்கூடாது. உலகத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்காக ஜெபிக்கணும். நம்மால் என்ற உதவியை நம்ம செய்யணும். பாருங்க, இந்த பேண்டமிக் காலத்தில் நீங்கள் மற்றவங்களை விசாரிச்சிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை ரொம்ப முக்கியம், விசாரிக்கணும். நீ என்ன சாப்பிட்டீங்க, வேலைக்கு போறீங்களா, சம்பளம் கொடுத்தாங்களா, முழு சம்பளம் கிடைச்சதா? ஐயோ அப்படிலாம் கேட்டா நம்மகிட்ட கேட்டுருவாங்க போல, இவன் தருவான் போலையே அப்படி நம்ம அந்த மாதிரி குறுக்கு புத்தியெல்லாம் போயிடக்கூடாது. நீங்க ஜெபிக்கிற நான் உங்களுக்காக அப்படின்னு நீங்க சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் அவங்கள ஆண்டவர் நோக்கி பார்க்க வைக்கணும். அவங்களுக்கு கர்த்தர் ஏவனா நீங்க உதவி செய்யணும். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். இங்க வசனம் ஆண்டவர் சொல்ற, வஸ்திரம் இல்லாம இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீங்க. இன்னைக்கு 1 முறை 2 முறை நீங்க உடுத்துறீங்க. அதுக்கப்புறம் புதுசா அங்க ஒன்று அந்த கடை, அந்த காலத்துல கடையில போய் பார்க்கணும். இன்னைக்கு அந்த செல்போன் அப்படி உருட்டுற, அதுல பார்த்த உடனே புதுசா ஒன்று இருக்க, உடனே ஆர்டர் பண்ணு. அது என்ன மெட்டீரியலு, அது என்ன ஏது ஒன்றும் தெரியாது. அதை பார்த்தோன்னே அவன் அட்ராக்ஷனா யார் நிக்க வச்சு போட்டோ எடுத்து அனுப்பியிருப்பான். உடனே அவன் அந்த உடுப்பை உடுத்துகிறவனுக்கு அது ஏற்றதாக இருக்கும், அவனுடைய பாடி ஸ்ட்ரக்சருக்கும் அவனுடைய முக தோற்றத்துக்கும் அது நல்லா இருக்கும். அதை போய் நான் உடுத்தினா நல்லா இருக்குமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பாருங்களேன். உடனே பணத்தை ஆர்டர் பண்ணி வாங்குறது, பார்த்தானே நல்லா இல்லையா, சரி ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இன்றைக்கு நான் சொல்றேன், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்டான்னா, அதெல்லாம் தெரியும், எனக்கு தெரியும். நான் உலகத்தில் நான் பரலோகத்தில் டெய்லி வந்துட்டு போறேன், சாயந்தரம் விசிட் பண்ணிட்டு போறேன்னா என்ன, அதனால பாரத்தோடு நான் பேசுறேன். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம எப்போதும் தாழ்மை உள்ளவங்களா நடக்கணும். ஆமென். வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரத்தை கொடுக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்மஸ் வரும்போது இப்பவுமே இந்த பணம் சேர்த்து வைங்க. ஆமா, இப்போ எங்களுக்கெல்லாம் அந்த ஏழைகளுக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் அநேக பிள்ளைகள் அனுப்புவாங்க. அப்போ ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்வோம். உங்க ஏரியாவில் நீங்க அப்படி பிளான் பண்ணுங்க. அந்த டிசம்பர் மாதம் வரும்போது 2 பேருக்கு பிரியாணி பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு தோத்திரம் பண்ணிட்டு போயிடாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்களில் பாரத்தோடு நம்ம, அதாவது ஏழை எளிய மக்களை ஆதரிக்கணும். திக்கற்றவர்கள், அனாதைகள், சில வீட்டில் அதாவது எல்லாம் இருந்து இல்லாமல் இருக்காங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. வயதானவங்க ஆலயத்துக்கு வரல, ஏன் அந்த அம்மா வரல, எதுக்கு வரல? அவங்க வந்தானா பாப்பா, நான் வரல. நீ என்ன சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுவா? இல்லையே. கர்த்தருடைய பிள்ளைகளை விசாரிங்க, அவங்க வீட்டுக்கு போங்க. அவங்க வீட்டுக்கு போய் ஏன் வரல, என்ன விஷயம், ஏதாவது துக்கமா வேதனையான்னு. அப்போ அவங்க வேதனையில் நம்ம உட்கார்ந்து பேசும்போது அந்த தாய்க்கு தகப்பனுக்கு ஒரு ஆறுதல் வருமே. அதுதான் சபை, அதுதான் ஊழியம். இன்னைக்கு கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ ஆண்டவர் பேசுறாரு, அதாவது இந்த கொடுக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். இன்னும் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் இருக்கு, பட் 7:30 நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு போதுமானதுன்னு. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்யணும்? நான் விசுவாசிக்கணும். அதாவது எதை ஏசப்பா நான் விசுவாசிக்கிறேன்பான் அப்படி மொட்டையை சொல்லிட்டு தப்பிக்கவே முடியாதான்.
ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்தை நீ கேட்கணும். லிசன் த வேர்ட் ஆஃப் காட். வசனத்தை கேட்கிறவனா இரு. முதல்ல நீ கேட்கணும் நல்ல. அடுத்தது வசனத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். உட்கார்ந்து பைபிளை திறந்து ஆராய்ச்சி பண்ண. எங்க பாஸ்டரை அப்படி பேசினாங்களே, இந்த வசனம் இங்க இருக்கா, இந்த வசனம் என்ன சொல்லுது, உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணணும். வசனத்தின் மேல உங்க வாழ்க்கை கட்டப்படணும்னு 1 வருஷமா நான் போராடி சொல்லிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசிக்கிற, அதாவது விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. நீங்க பிரியமா இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு ஐஸ்வர்யவான்களை பத்தி பேசினேன். நீங்களும் நானும் ஐஸ்வர்யம் மாறுவது தேவ சித்தம். ஆனால் அதன் மேல நம்பிக்கை வச்சிடக்கூடாது. நான் அது மேல நம்பிக்கை வைக்கல. பேச்சே சொல்லும். சொல்ல போன என்ன பொறுத்த அந்த கண் பார்வையே சொல்லும், மொழியே சொல்லும். இன்னைக்கு மொழியே சொல்லும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்தது நான் சொன்னேன், அதாவது சமுதாய பணியில நம்ம பிறரை தாங்குகிற விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். இன்னொரு காரியம் மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் இருக்கு. எனக்கு பேச நேரம் இல்லை. அதுக்கு மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அந்த அபிஷேகம் குறைந்து போனால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதை நீங்க தியானம் பண்ணிக்கோங்க. அபிஷேகம் பாத்திரம் எப்போ நிரம்பிக்கிட்டே இருக்கணும். குறைஞ்சிட்டுன்னு வைங்க, லீக் ஆயிட்டுன்னு வைங்க, அனாயிண்டிங் லூஸ் பண்ணிட்டோன்னு வைங்க, இதோ வருகிறான்னு சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் என்ன வாங்க போவ, அவ்வளோதான், முடிஞ்சு. கதவு பூட்டிடுவாங்க. கதவு தட்டினா அவன் கேட்பாங்க, நீ யார், எனக்கு ஒன்றும் புரியலையன்றுவாங்க. அதனால அனாயிண்டிங் குறையாம நம்ம பாதுகாத்து கொள்ளணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஜெபம் பண்ணலாமா? என்னுடைய பாரம் என்னன்னு கேட்டா, இப்போ ஆன்லைன்ல என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அந்த யூடியூப்ல ஒருவேளை உங்க செல்போன்ல 2-3 பேர் பார்த்துட்டு இருக்கலாம், அல்லது நீங்க மட்டும் பார்க்கலாம், அல்லது செல்போன் அந்த யூடியூப்ல இருந்து டிவியில கனெக்ட் பண்ணி குடும்பமா உட்கார்ந்து இருக்கலாம், அல்லது நீங்க மட்டுமே இருக்கலாம். ஃபேஸ்புக்கில் நீங்க மட்டுமே இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். டிவி அந்த டெலிவிஷனுக்கு முன்னால ஒருத்தரா இருக்கலாம், உங்க ஃபேமிலியா உட்கார்ந்து இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படியே கையை உயர்த்திருங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, அந்த நித்திய ஜீவனை நான் சுதந்தரித்துக் கொள்ளணும். எனக்கு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பாக்கியவான மாறின ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. உலகத்துக்காக வாழ்ந்தது போதும். மற்றவங்க பார்த்து மற்றவங்களை அட்ராக்ட் பண்றபடி வாழணும்னு நம்ம நினைக்க வேண்டாம். நம்ம வாழ்க்கை மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணட்டும். உடை அட்ராக்ட் பண்ணக்கூடாது, நம்முடைய பேச்சு அட்ராக்ட் பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கை அட்ராக்ட் பண்ணணும், கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். அதுக்கு தான் இன்றைக்கு இந்த போதனை. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. ஆமா ஆண்டவரே, அந்த நித்திய ஜீவனுக்காக ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அந்த எவர்லாஸ்டிங் லைஃப். ஆமென். அந்த நித்திய ஜீவன், அந்த எவர்லாஸ்டிங் லைஃப் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் வாழ்க்கை உலகத்தோடு முடிஞ்சு போயிடக்கூடாது ஆண்டவரே. கொரோனாவில் அநேகர் மாண்டு போனார்கள் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டவர்கள் மாண்டு போனார்கள், ஊழியக்காரர்கள் மாண்டு போனார்கள். நிச்சயம் அவர்கள் பரலோகத்திற்கு பாக்கியவான்கள். ஆமென். பரலோகத்திற்கு பாக்கியவான்களா மாறிட்டாங்க. ஆனா இன்னும் அநேகர் ரட்சிப்புனா என்னன்னு தெரியாம மாண்டு போனார்களே. ரட்சிப்பு என்னன்னு தெரியாம அவங்க விழுந்து போனார்களே. ஜீவன் போயிட்டு. ஏசப்பா, இன்றைக்கு நாங்க உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். வீணான வாக்குவாதம் இனி எங்க வீட்டுல வேண்டாம். வீணான வைராக்கியம், கசப்புகள் வேண்டாம். தெளிவான மனம் திரும்புதல், உருப்படியான மனம் திரும்புதல், சரியான மனம் திரும்புதல் எனக்கு வரட்டும் ஆண்டவரே. உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நித்திய ஜீவன் சத்தமா சொல்லுங்க. நித்திய ஜீவனை நான் சுதந்தரிக்கணும்ப்பா. என் குடும்பம் சுதந்தரிக்கணும்ப்பா. என் பிள்ளைகள் சுதந்தரிக்கணும்ப்பா. என் கணவன் சுதந்தரிக்கணும்ப்பா. நித்திய ஜீவன், எவர்லாஸ்டிங் லைஃப். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. வசனத்தை கேட்கறது மாத்திரம் விட்டுறாதீங்க. இப்ப அர்ப்பணித்து ஜெபம் பண்ணலாம். அர்ப்பணித்து வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்க வீட்டுல வசனத்தை கேட்காம கொள்ளாம எப்ப பார்த்தாலும் உலகம், வேலை, சாப்பாடு இப்படியே அலைந்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக சத்தமா ஜெபம் பண்ணுங்க.
அவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. விடாதீங்க, விட்டுறாதீங்க. இயேசுவே இயேசுவே சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே, என் புருஷன் உமக்கு கீழ்ப்படியாம போயிட்டு இருக்கிறான்ப்பா, ஆலயத்துக்கு வராம இருக்கிறாரு. என் மகன் கீழ்ப்படியாம ஜெபத்துக்கு வராம இருக்கிறான். என் மகாக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருக்கு. ஆண்டவரே, உலக ஆவி சிலரை பற்றி பிடிக்குது. இயேசுவே இயேசுவே, ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஊழியர்கள் ஜெபிங்க, ஊழியர்கள் ஜெபிங்க. யாராவது ஊழியக்காரர்கள் இருந்தா சத்தமா என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. தேவனே, ஜனங்களை தொடுங்கப்பா, ஜனங்களை சந்திங்க ஆண்டவரே. அப்பா அப்பா, ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போனிருக்கிறாங்களே, அந்த பேக் ஸ்லைடிங் ஆயிருக்கிறாங்களே, அவர்களை திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே. இன்னொரு பக்கம் பணத்துக்காக தேடுறாங்க, சுகத்துக்காக உம்மை தேடுறாங்க, வேலைக்காக தேடுறாங்க, கல்யாணத்துக்காக தேடுறாங்க, அற்புதத்துக்காக தேடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க உண்டு, தொழில் உண்டு, அவங்க உண்டு, வேலை உண்டு, அவங்க உண்டு, உலகம் உண்டு இருக்கிறாங்களே. உமக்காக எழும்பலையே, உமக்காக எழும்பலையே. ஜெபிங்க ஜெபிங்க இயேசுவின் நாமத்தினால. ஷாக்கமே ஹோல்மாரா துரபா கதுட ரபா கபா ரபா கபா. தேவனே, நாங்கள் உமக்காக வாழணுமே, உமக்காக ஜீவிக்கணுமே. எல்லாரும் கிருபை செய்யும் சொல்லுங்க, சொல்லுங்க. எல்லாரும் கிருபைதாரும் கேளுங்க, கிருபைதாரும் கேளுங்க. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பரலோகத்துக்கு பாக்கியவான்களாய் மாறணும், அந்த ராஜ்யத்துக்கு உகந்தவர்களாய் மாறணும். இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே. நான் சம்பாதித்த வாகனம் வராது, நான் சம்பாதித்த சொத்து சுதந்திரம் வராது. அவையெல்லாம் இன்று இருக்கும், நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. ஆனால் அந்த நித்திய ஜீவன் ஆண்டவரை அடையணுமே. நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க. சத்தமா ஜெபம் பண்ணிட்டே இருங்க. பேரை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, பேரை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இந்த தொற்று நோய் 2வது அலை 3வது அலை தேசமாய் வருகிறதப்பா, வருகிறதப்பா. பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்க தமிழகத்தை தாக்க ஆரம்பித்து விட்டது அப்பா, பெங்களூரை தாக்க ஆரம்பித்து விட்டது, ஜெய்ப்பூரை, இந்தூரை, மகாராஷ்டிராவை தாக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாட்களிலே உபக்கமாய் நாங்கள் திரும்புகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. ஆண்டவரே, இந்த நித்திய ஜீவனை எங்க வீட்டார் அனைவரும் பெற்றுக் கொள்ளணுமே. இந்த நித்திய ஜீவனை, அந்த நித்திய ஜீவனை எங்கள் வீட்டார் அனைவருக்கும் தாரும் ஆண்டவரே, அனைவருக்கும் தாரும் ஆண்டவரே, அனைவருக்கும் தாரும் ஆண்டவரே. ஷாகமே ஹோ லோஹோ ரந்தரா ஹதரஹரா. ஜீசஸ் ஜீசஸ். ஜெபிங்க 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 ஜெபிங்க. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து கட்டின கர்த்தர் விழுந்து போன உங்கள் வாழ்க்கையை கட்டுவாராக. மனுஷனை நம்பி ஆமென் பல வருஷங்களை வீணாக்கிட்டீங்களே, இனிமையாவது தேவனை தேடுங்க. கர்த்தர் உங்கள் முகத்தை பிரகாசமாய் வைப்பார். தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இப்பொழுது யாரெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, நான் மன்றாடி ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, எங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் கண்மலையானவரே, எங்கள் கண்மலையானவரே. ஆண்டவரே, நாங்களுமே நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வழிகளுக்காக தோத்திரம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில பரலோகத்தை குறித்த பாரம், அந்த வெளிப்பாடோடு மக்கள் வாழணுமே. கர்த்தர் உதவி செய்யணுமே ஐயா. ஜனங்களை ரட்சியும் ஐயா, சந்தியும் ஆண்டவரே. குடும்பங்கள் சந்திக்கப்படட்டும். சில ஆண்டவரே பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே, அந்த ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ளே ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். சில கிறிஸ்தவ வீடுகளிலே ஏத்திஸ்ட் இருக்கிறாங்கப்பா. ஆமா, தெய்வமே இல்லை என்று சொல்லுகிற சிலர் இன்டலெக்சுவல்ஸ் இருக்கிறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால அவர்களை சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு வீடுகளிலும் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளோ தூதர்களை அனுப்புகிறதை நான் பார்க்கிறேன்.
ஆமென் ஆமென். ரிகாராபா கௌராபா கபு துராராபா கதாராபா. கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல் எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே. ஆமென். இந்த பாடலை நாங்கள் பாட போறோம் இங்கிருந்து. நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் எழுமி நின்று பாடி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் காட். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு எழுந்தவரே. என்னை இன்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை இன்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. இந்த நாளிலுமே என்னிலுமே இந்த வழியிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் ஆவேசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் ஆவேசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. இந்த நாளிலுமே நிலையிலுமே இந்த வழியிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும். மனுஷர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும். ஐஸ்வர்யமாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். இயேசு போதுமே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இன்னும் ஒரே ஒரு முறை ஒரே ஒரு சரணம் பாட போறோம். ஆமென். ஒரே ஒரு, அதாவது எந்த சூழ்நிலையிலும் நான் இனி பின்வாங்க மாட்டேன். ஆமாம், எனக்கு நீர் ஐஸ்வர்யத்தை கொடுப்பீர் அப்படி சொல்லுங்க. எனக்கு பணத்தை கொடுப்பீங்க, ஆனால் அந்த பணத்தின் மேலே நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன்ப்பா. பணத்தை கொடுக்கிற, சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிற கர்த்தர் மேலே தான் நான் நம்புவேன். அப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்துங்க, உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். இன்னொரு முறை பாடுவோமா? எந்த மனுஷன், அந்த பாட்டு அப்படி தானே சொல்லுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரகாஷ் இயேசுடையான் என்ற தேவ மனிதர் எழுதின அருமையான பாட்டு. வாய் திறந்து பாடுங்க. மனுஷர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும். மனுஷர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். இயேசு போதுமே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே இயேசு போதுமே. ரிபாலா ராமா ருபாலா ஹாதா ராமா. இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே இயேசு போதுமே. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க. ராகா குதுரா ஹதா ராமா ராமா. இயேசு போதுமே. இயேசு போதுமே இயேசு போதுமே போதுமே. இயேசு போதுமே போதுமே. நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே இயேசு போதுமே. தகப்பனே, இந்த இரவு நேரத்தில் அப்பா நீர் ஒருவர் எங்களுக்கு போதும் அப்பா. ஆமென். அது சரியான அர்த்தம் என்ன? நீர் எங்களோடு இருப்பீரானால்
ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய சகல ஆசீர்வாதங்களை தேடி வருமே, உன்னதத்தினுடைய சகல ஆசீர்வாதம் எங்களுக்கு வந்துருமேப்பா. அதனால் நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. யாரெல்லாம் நீர் போதும், நீர் போதும், நீர் போதும் என்று கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை வீடுகளிலும் உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருகிறதுக்காக நன்றி. இன்றைக்கு சத்துரு வெட்கப்பட்டான். பல ஆயிரங்கள் நித்திய ஜீவனுக்கு தகுதி அடைகிறது. நித்திய ஜீவனை குறித்த செய்தியை கேட்டார்களே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த செய்தியை சொல்றதுக்கு எனக்கும் நீர் கிருபை பாராட்டினீரப்பா, உமக்கு நன்றிப்பா. எங்கள் தேசமை காணணும்ப்பா, இருளான எங்கள் தேசமை காணணும் ஆண்டவரே, காணணும் ஆண்டவரே. ஆண்டவரே, சில கோடிகள் தான் உண்மை அறிந்திருக்கிறார்கள் அப்பா, பல கோடிகள் அறியலையே. தமிழகத்தின் பல கோடிகள் இருக்கிறாங்க ஐயா, அறியலையே. வட மாநிலம் இன்னும் இயேசுவை அறியலையே. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, தேவ ஜனங்கள் உம்மண்டை திரும்புவதற்கு உதவி செய்யுங்க. சபையில மறுரூபம் அடையட்டும், சபையில பின்மாறி காலத்து மழை விழட்டும், ஒரு எழுப்புதலின் காலம் வரட்டும் ஆண்டவரே. அனுதினமும் பிரயாசப்படுகிறோமே, எங்கள் பிரயாசத்துக்கு பலனை காணணும் ஐயா, உதவி செய்யுங்கப்பா. உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு வியாதிகளும் சுகமடைவதாக, சமாதான கேடுகள் நீங்குவதாக, ஒப்புரவு ஆக்குதல் ஊழியம் வீடுகளில் உண்டாவதாக, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை வருவதாக, நிந்தை புரட்டப்படுவதாக, கண்ணீர் துடைக்கப்படுவதாக, தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன் சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.